பிரபு மாஸ்டர், நான் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சேன் கான்செப்ட் பத்தி. பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். வரும்போது மேலுக்கு வரும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, அப்போ நாங்க எப்படி பார்த்தோமோ இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கீங்க. உண்மையாலுமே அப்படியே இருக்கீங்க சார். ஆச்சரியமாக இருக்கு. ரொம்ப ஹேண்ட்ஸமாக சாமியாக இருக்கீங்க. அதுக்கு வந்து நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன். அப்படியே இருக்கேன். அப்படி ஒரு தெரியலையே. அவர் ஒருத்தர் வெள்ள முடியோட இருந்து வந்தாரு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் அவர் ஆரம்பிச்சாரு. இவர் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் சார், ஆனால் வந்து யூ ஏஜ் லைக் அ ஃபைன் ஒயின் தான் சார் சொல்லணும். கண்டிப்பாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. பட் கண்டிப்பாக இந்த கான்சர்ட் பற்றியும் பேசி ஆகணும். இது வரைக்கும் நம்ம மியூசிக் கான்சர்ட் அப்படின்னா 3 மணி நேரம் நடக்குது அப்படின்னா அங்கே எப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சென்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஒரு டான்ஸ் கான்சர்ட்டுங்கும் போது 3.5 hours டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கு பின்னாடி எவ்வளோ எனர்ஜி இருக்க போகுது, எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் சார்? இல்லை, சேலஞ்ச் டெஃபினட்டாக இருக்குது. பெரிய அது 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 சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா அது பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அது அவங்க பார்த்தாங்கன்னா வந்து ரிஹர்சல் அது என்ன நம்ம அந்த பேக் பண்ணோம்னா ஓஹோ இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இவங்க சைட்லேருந்து வேற இருக்கும், பட் எங்கள் சைட்லேருந்து வேற மாதிரி. இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் இருக்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, நிறைய அந்த இது கொடுக்கணும். பட் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஆடும்போது இது ரொம்ப டீட்டெயிலாக போக தேவைன்னு சின்னதாக உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சினிமா பார்த்த உடனே இப்போ இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த எதிர்பார்ப்பு கொடுக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆடும்போது எனர்ஜி சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு 10 நிமிஷம் ஆடுறோம். ஃபஸ்ட்டு மினிட்ல ஃபுல் எனர்ஜியோடு ஆடுவோம். அப்புறம் 2வது மினிட்ல மூச்சு வாங்குவோம். 3rd மினிட்ல அதுக்கு அடுத்த செகண்ட்லேயே ரொம்ப அந்த இது வாங்கும். பட் அது ஆகக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு மினிட்ல இப்படி இருந்தால் 2nd, 3rd, 4th, 10th மினிட்ல இப்படி இருக்கணும். அதுக்கான இதுதான் நான் பண்ணிட்டு இருப்பேன் எப்பவுமே, ஸ்டாமினா. அதுக்கப்புறம் சின்ன வயசுல ஆடும்போது ஃபுல் டான்ஸ் ஆடுவேன் இப்போ ஸ்டேஜில் பண்ணும்போது. பட் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுனால கொஞ்சம் மூளையும் யூஸ் பண்ணுறேன். ஆடும்போது அந்த எங்கே ஆடணும், எங்கே இது பண்ணணும், எங்கே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட இதுதான். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இது பண்ணுறேன். அதே மாதிரி ஃபுல்லாக 3 hour இல்லை, பட் அதில் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் நான் இருப்பேன். மற்ற ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க, பட் என் ஷோ தான் என்னோட பேரில் வருது. பட் உங்களை திருப்தி பண்ணுற மாதிரி என்ன பண்ணுமோ நான் பண்ணுறேன், ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக சார். ஆல்சோ நம்மளுடைய கிங் ஆஃப் டான்ஸ் பிரபுதேவா மாஸ்டர்னுடைய கான்சர்ட் முதல் முறையாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கான்சர்ட் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்காக ஒரு சில அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? பயங்கர கியூரியாசிட்டியோடு வந்திருக்காங்க நிறைய பேர். நான் ஆடுறேன்.